சோதனைகள் நம்மை அழிக்காது, அது நம்மை உருவாக்கும். சோதனைகளும் அது கொடுக்கும் அறிவும் உங்களுக்கு தேவைதான். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய காரணத்துக்காக உருவாக்குகின்றார். இயேசுவின் அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு. பாவம் செய்தாலும் ஏசப்பா மன்னிப்பார். அவருக்கு தெரியும் என் பலவீனம் என்ற தைரியம். இப்போ இந்த தைரியத்தினால பாவம் செஞ்ச அப்புறம் முடங்கி போய் இருக்காம, நான் தப்பு செஞ்சுட்டேன் மன வருத்தம் வரும்போது ஏசப்பாட்ட மீண்டும் செல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும். நம் விசுவாசத்தின் பலம் யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கும். இயேசுதான் முக்கியம் என்ற அந்த மன உறுதி, அவர் மட்டும் போதும் என்ற நம்பிக்கை, இனி பாவத்தில் விழக்கூடாது என்ற மனப்பான்மை உங்களுக்குள் பாறை போல் கடினமாக மாறும். இப்போது சொல்லுங்க, பலம் வந்திருக்கா? மற்றவர்களை விட நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் எல்லாரை விடவும் பலமுள்ளவர்களாக நீங்க இருப்பீங்க. எப்போ நாம ஆசையை ஏற்றுக்கொள்கின்றோமோ அங்குதான் பாவம் ஆரம்பிக்குது. நாம எத்தனை முறை விழுந்திருந்தாலும் மீண்டும் எழும்புறது தான் இங்க முக்கியம். சில நேரம் நாம அந்த ஆசைகளை ஏற்றுக்கொண்டு பாவத்தை செஞ்சு தோற்று போய், பலமுறை தோற்று போய், உடஞ்சு போய், இனிமே நான் சரியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து, இனி எங்க என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும், இனிமே இந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம மனசை கல்லாக்குறனால அதோட பாரம், அதனோட சுமை நம்ம இருதயத்துல இருந்து அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. சில நேரம் தேவனோட அழைப்பு நமக்கு கேட்கும், மகனே என்னிடம் வா, நான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியும், நீ நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த அழைப்பையே அசட்டைப்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர்களாக நாம இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளோட நிலைமை இருக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 29:1 சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அது மாதிரி ஒரு வசனம் சொல்லுது, பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும். நாம ஏசப்பா கிட்ட போகாம இந்த பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது மரணத்துல தான் கொண்டு போய் விடும். தேவனிடமிருந்து முழுமையாக நாம பிரிக்கப்பட வேண்டிய நிலைமையும் நமக்கு ஏற்படும். நாம ஏற்கனவே பல முறை விழுந்துட்டோம், இப்போ விழுந்த உடனே எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். மீண்டும் எழும்பி போய் ஏசப்பாட்ட நாம பேசி, நாம செஞ்ச தவற சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவனோட வாழ முயற்சி பண்ணுவோம். எப்போதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டாங்க.